பாக்கியலட்சுமி அடுத்த வார எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, பாக்கியா வந்து இந்த மாதிரி சிசிடிவி வீடியோ வந்து சாட்சியாக காமிச்சாலுமே போலீஸ் வந்து இந்த சிசிடிவியை வச்சு நாங்கள் எப்படி சுதாகர் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, நேரில் பார்த்தவங்க சொன்னால் நம்புவீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் பார்த்த ஒரு ஆதாரத்தை ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து உண்மையே சொல்கிறாங்க. அவங்களும் சுதாகர் தான் அவங்க பையனை வந்து கொலை பண்ணார், நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல அப்படின்னு சொல்லி உண்மையை வந்து சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் வந்து அதை வீடியோவாக எடுத்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா கோபியை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சுதாகரை போய் தேடி பிடிச்சிருவாங்க. கோபி வெளியே வந்தது நினச்சி குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் ஆகாஷும் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆகாஷோட ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக கோபி வெளியே வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. உடனே பாக்கியா பார்த்திங்க அப்படின்னா அவங்கள தடுத்து இங்கேயே இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகாஷோட அம்மா வந்து என் பையன் கலெக்டருக்கு உங்கள் பொண்ணு இனியாவை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. பாக்கியாவோட அத்தையிலேருந்து எல்லாமே இதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்பயே நம்ம ஆகாஷை புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கே கல்யாணம் பண்ணிச்சிருந்தா இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிருக்காது. இந்த நிதிஷை நடுவில் இழுத்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி இனியாவோட வாழ்க்கையே இவ்வளோ மோசமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. சரி நடந்துருச்சு, இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ்க்கும் இனியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடகத்தையும் முடிவுக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த வார எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.